சந்தோஷம். மிக பிரபலமான நிறுவனம். வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு ஆட்கள் கூட வெளியேறவில்லை. இதை பார்த்த நிருபர்கள் அந்த தொழிலதிபரை சந்திக்கிறார்கள். அவரை சந்தித்து கேட்கிறார்கள், இப்போ வேலை தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது, உங்கள் நிறுவனத்தில் ஒரு நபர் கூட வெளியேறவில்லை, அவர்களை எப்படி நீங்கள் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள், அதுக்குண்டான யுக்திகள் ஏதாவது இருக்கா என்று கேட்டபோது அந்த தொழிலதிபர் சொன்னார், அவர் என் நிறுவனத்துக்கு மீறி தகுதிகள் இருந்தால் ஏன் என் நிறுவனத்துக்கு வேலை செய்கிறார்கள், அவர்கள் தகுதிக்கு சிறப்பாக வேலை செய்கிறார்கள், அதனால்தான் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான ஊக்கமும் ஆக்கமும் உறுதி கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கிறேன், செய்த தவறுகளை திருத்தி அவர்களை முன்னேற உற்சாகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கலந்து ஆலோசித்து நிறை குறைகளை கேட்டு அவர்களை நான் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன், அவர்கள் வேலையை சிறப்பாக செய்கிறார்கள், சில தவறுகள் இருந்தால் அதிலிருந்து சுட்டி காட்டி அதை தெரிந்திருக்கின்றன வாய்ப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றேன், அதனால்தான் எனது ஊழியர்கள் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவரவர் திறமைக்க செய்கிறார்கள், அதை தாண்டி ஒரு திறமை இருந்தால் அவர்கள் இங்கே இருந்திருக்க மாட்டார்கள், அந்த குறைநேரைகளை அனுசரித்து அவர்களோடு பயணித்தால் அவர்கள் நம்மை தாண்டி எங்கேயும் செல்ல மாட்டார்கள், அவர்களோடு பயணிக்க வேண்டும், ஒரு சில தவறுகள் செய்தாலும் திறமை இல்லை இருந்தாலும் திறமைக்கு ஏற்ற ஒரு செயல் கொடுத்து அவர்களை ஊக்குவிப்பது தான் எனது பணி என்று சொன்னாராம். பெரும்பாலான நேரங்களில் அடுத்தவர்களை தவறாக மதிப்பிடுவதும் தகுதி குறைவாக மதிப்பிடுவதும் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று அவர்களை யூகிப்பதும் தவறான விஷயமாகிவிடும். அவருக்கு என்ன தெரியுமோ, அவரிடம் என்ன இருக்கிறதோ அதை சரியாக பயன்படுத்தி கொடுத்தால் அவன் அந்த இடத்தில் ஜெயிப்பான். சூஸ் தி ரைட் பர்சன், சூஸ் தி ரைட் ஜாப் என்று சொல்வார்கள். சரியான வேலையை சரியான நபருக்கு கொடு, சரியான நபருக்கு சரியான வேலையை கொடு என்ற தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு புரிந்து கொண்டால் எல்லா பணியாளர்களும் சிறந்த பணியாளர்கள் தான். அந்த பணியாளர்கள் அந்த நிறுவனத்தின் நீண்ட காலம் நெடுகாலம் தொடர்ந்து பணிபுரிவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தேவையை தவிர அவர்கள் எக்காரண கொண்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மனநிறைவோடு அங்கே பயணித்தாலே நீண்ட நெடுகாலம் அவங்கள் பயணம் தொடரும் என்று சொன்னாராம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.